நீலகிரி மாவட்டத்தில் காட்டெருமைகளை வேட்டையாடும் கும்பலுக்கு கள்ள துப்பாக்கி வாங்கி கொடுத்து மூளையாக செயல்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் வனத்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். காட்டெருமைகளை வேட்டையாடி இறைச்சிகளை கேரளாவிற்கு கடத்தி கல்லா கட்டி வந்த மெகா கும்பலின் பின்னணி அம்பலமானது எப்படி? நீலகிரியில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் காட்டெருமைகளை கூடலூரைச் சேர்ந்த ஒரு கும்பல் தொடர்ந்து வேட்டையாடி வந்தது. நள்ளிரவில் கும்பலாக இறங்கி வாரத்திற்கு ஒரு காட்டெருமை என வேட்டையாடி இறைச்சியை கேரளாவிற்கு கடத்தி வந்தனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கு ஏற்ப அந்த கும்பல் நீலகிரி மாவட்ட வனத்துறையினரிடம் வசமாக பிடிபட்டது. நம்மை யாராலும் பிடிக்க முடியாது என்று நினைத்த அந்த கும்பல் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி குந்தா வனச்சருக காட்டேரி அணைக்கு செல்லும் வழியில் காட்டெருமை ஒன்றை ரப்பர் குண்டு பயன்படுத்தி சுட்டது. அதில் காட்டெருமை சாலையிலேயே உயிரிழந்ததால் அதனை எடுத்துச் செல்ல முடியாததால் அங்கேயே விட்டுச் சென்றனர். தகவல் அறிந்து சென்ற குந்தா வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது காட்டெருமையின் தலையில் துப்பாக்கி குண்டு இருப்பதை பார்த்தனர். அது தொடர்பான தீவிர விசாரணையில் சிகப்பு வேகனார் மற்றும் கருப்பு பொலிரோ வாகனங்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் சம்பவ இடத்திற்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அந்த இரு கார்களும் கூடலூர் வரை சென்றதை உறுதி செய்தனர். தனிப்படையினர் கூடலூரில் சோதனையில் ஈடுபட தேடப்பட்டு வந்த கருப்பு பொலிரோ காரை சாலையில் விட்டுவிட்டு அதில் இருந்த டிரைவர் தப்பி ஓடி உள்ளார். ஓட்டுநர் உரிமத்தை வைத்து தப்பி ஓடியவரை பிடித்த போலீசார் அவர் கொடுத்த தகவலில் சிபு, சதீஷ், சுரேஷ் உள்ளிட்ட 3 பேரை பிடித்தனர். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தியதில் காட்டெருமைகளை வேட்டையாடி பெரிய தொகைக்கு இறைச்சிகளை விற்று வந்தது தெரிய வந்தது. மேலும் கூடலூரைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் ஓவேலி பேரூராட்சியின் 2வது வார்டு கவுன்சிலருமான மண்டப சாஜி என்பவர் வேட்டை கும்பலுக்கு கள்ள துப்பாக்கி வாங்கி கொடுத்ததும் அம்பலமானது. காட்டெருமைகளை வேட்டையாடி அதன் இறைச்சிகளை விற்று வந்த கும்பலில் மண்டப சாஜியின் சகோதரர் சைஜோ, கேபி ஜூலட், குட்டன் என்கிற குட்டி கிருஷ்ணன், ஜோஸ் குட்டி உள்ளிட்டோருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. மண்டப சாஜி உள்ளிட்ட 5 பேரையும் பிடிக்க வனத்துறையினர் முயன்றபோது அவர்கள் தலைமறைவாகினர். போலீசார் தங்களை நெருங்கியதை உணர்ந்த மண்டப சாஜியின் சகோதரர் சைஜோ, கேபி ஜுலட், குட்டி கிருஷ்ணன், ஜோஸ்குட்டி ஆகிய 4 பேரும் கடந்த 7ஆம் தேதி உதகை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மண்டப சாஜி மட்டும் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில் மண்டப சாஜி வர இருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி தேடுதலில் இறங்க வாகனத்தில் வந்த மண்டப சாஜியை தனிப்படையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீலகிரி வனக்கோட்ட அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். மண்டப சாஜி கைது குறித்து தகவல் அறிந்து அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை மண்டப சாஜியின் ஆதரவாளர் மிரட்டல் விடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். விசாரணையின் முடிவில் காட்டெருமைகளை வேட்டையாடி இறைச்சிகளை கடத்தும் கும்பல் குறித்து மேலும் பல தகவல்கள் வெட்ட வெளிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டெருமைகளை வேட்டையாடி இறைச்சிகளை கடத்தி வந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் போலீசில் கைதாகியிருப்பது நீலகிரி மாவட்டம் முழுக்க காட்டுத்தீ போல பரவியது.